கோவை விளாங்குறிச்சி தண்ணீர் பந்தல் ரோட்டில் பாதாள சாக்கடை குழாய்கள் இணைப்பு பணிக்காக தோண்டப்பட்ட குழிகளால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் புலம்புகின்றனர். கோவை அவினாசி ரோட்டிலிருந்து சத்தி ரோட்டுக்கு செல்வதற்கான இணைப்பு சாலையாக தண்ணீர் பந்தல் ரோடு உள்ளது. இந்த ரோட் சேரன் மாநகர், காந்தி மாநகர், கீழமேடு, கணபதி மாநகர், விளாங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்ல பிரதானமாக இருப்பதால் தினமும் ஏராளமான வாகனங்கள் இவ்வழித்தடத்தை பயன்படுத்துகின்றன. தற்போது தண்ணீர் பந்தல் முதல் சேரன் மாநகர் வரை பாதாள சாக்கடை குழாய்கள் இணைப்பு பணிக்காக சாலையின் நடுவே குழிகள் தோண்டப்பட்டுள்ளன. மேலும் பல இடங்களில் குழிகள் மூடப்படாமல் உள்ளதால் தினமும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஏற்கனவே தண்ணீர் பந்தல் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெறுவதால் அவினாசி ரோட்டுக்கு செல்ல கொடிசியா வழியாக வாகன ஓட்டிகள் சுற்றி சென்று வருகின்றனர். இந்நிலையில் பிரதான சாலையும் குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு விடுகிறது. தவிர குழாய் தோண்டும் போது குடிநீர் குழாய் உடைபட்டு விடுவதால் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகமும் தடைபட்டுள்ளது. பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்னர் போடப்பட்ட ரோட்டை மீண்டும் மாநகராட்சியே தோண்டியுள்ளது பொதுமக்களிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா விளாங்குறிச்சியிலிருந்து அவினாசி போகிற ரோடுங்க, முக்கியமான ரோடுங்க. இதெல்லாம் டைட்டில் பார்க் ஆஃபீஸு, காலேஜு, ஸ்கூல் போயிட்டுருக்கு. எல்லா வண்டியிலும் இந்த வண்டியில் தான் போகணும் வரணும். காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது. ஆக்சிடென்ட் ஆக நாங்கள் தான் போய் பார்த்துட்டு எல்லாம் இது பண்ண ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு பாதாள சாக்கடை போடுறாங்க, மூடுற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு கேஸ் லைன் சொல்லி அதை ஒன்று தோன்றாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்தது பைப் லைனுன்னு ஒன்று போடுறாங்க, அதையும் விட்டுட்டு போயிடுறாங்க. கேட்டோம்னா உடனே முடிஞ்சிடும், ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், 10 நாளில் முடிஞ்சிடும். நான் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். தோன்றாங்க மூடுறாங்க, தோன்றாங்க மூடுறாங்க. என்ன வேலை நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரோடு சரியா போறது இல்லை. அப்படியே வண்டி டேங்கர்ல போனாலே அப்படியே விரியுது. இது எப்படி என்ன போடுறதா என்ன போட்டு போடுறாங்க ஒன்றும் புரியல எனக்கு. கார் போடுறாங்களா இங்க வேற ஏதாவது போடுறாங்கன்னு தெரியல. எல்லா வண்டி வாகனங்களும் இந்த வழி தான் போய் ஆகணும். அவனசி டு சத்தி வந்து இந்த மெயின் இப்போ அவனசி ரோடோட மெயின் ரோட் ஆகி போச்சு. அந்த ரோடு எப்படி வச்சு போகணும், நல்லா வச்சு போகணும்ல. எங்கன்னா இந்த ரோடு ஓட்டவே முடியலண்ணா. டிராபிக் ஓவரா இருக்கும். டிராபிக்கோட அந்த ரோடு பாருங்களா ரொம்ப இடிஞ்சிருக்கும், சரியில்லாம சேர் வேற உடையிறது, விழுகிறது முன்ன பின்ன. அதனால அப்படி இருக்குண்ணா, வண்டி ஓட்ட முடியல. சுத்தம் ரொம்ப டிராபிக்கா இருக்குண்ணா. சேர் பாய வச்சுட்டு ஒரு வண்டி முன்னாடி வருது, ஒரு வண்டி பின்னாடி வருது. நம்மளே தப்பா போனாலும் அவங்களே தப்பா இருந்தாலும் கொஞ்சம் ஆயிருதுங்க. நாங்க கொடிசா சுத்தி ஓட்டிட்டு இருக்கோம், ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கோம். கொடிசா சுத்தி போயிட்டு இருக்கோம். கொடிசா சுத்தினா எதுல இருந்து எப்படி? சேரன் மாநகர்ல இருந்து கொடிசா சுத்தி போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு நேரா டைட்டில் பார்க் கூடயே போயிட்டு இருந்தோம். இப்போ அவங்க பால வேலை நடத்துறங்காட்டி சுத்தி போக சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ரோடு தோண்டி இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இப்படிதான் இருக்குது. எப்ப பார்த்தாலும் தோண்டி பைப் உடஞ்சிச்சு, அது உடஞ்சிச்சு, தோண்டிட்டே தான் இருக்காங்க. நாங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். இதுல வண்டியில வர பேசஞ்சர் எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே தான் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ரோடு தோண்டி போட்டுருக்காங்க அப்படின்னு தோன்றாங்க. ஆனா திருப்பி வந்து மழைக்கால பெஞ்சா வீட்டான வண்டியில வருது இல்ல, அவங்க இதாகிடுது. ரோடு பள்ளமாயிருது. புதுசாக வரவங்க தெரிய மாட்டேங்குது, டப்புன்னு விழுந்துடுறாங்க. காலைல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 பேர் விழுந்துட்டாங்க. அது ஃபேமிலியோட விழுறாங்க. சிலவங்க பிரெக்னெண்டா விழுந்துடுறாங்க. பாவம். பைக்ல வண்டியில போறவங்க, 2 வீலர்ல போறவங்க விழுந்துட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இடத்துக்காரங்க தான் கொண்டு வந்து இதெல்லாம் வச்சு பேரிகார்டெல்லாம் வச்சு கட்டி விட்டு மண்ணெல்லாம் போட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணாங்க. இப்போ இங்க டஸ்ட் அலர்ஜி வேற, கடையில உட்காரவே முடியாது. மாஸ்க் போட்டுட்டு தான் உட்காரணும். எவ்வளவு நேரம் மாஸ்க் போட முடியும்? கழட்டி விட்டோம்னா இருமல், தும்மல் எல்லாமே வருது. பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிற மொத்த குழுவி கடைக்குள்ளதான் இருக்குது. எங்களுக்கு வியாபாரம் அந்த குழுவியை துடைக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்குது. கஸ்டமர் பாக்குறதுல துடைக்கிற வேலை தான் எங்களுக்கு அதிகமா இருக்குது. இங்க ரோட்ல போற வண்டியை தாண்டி நம்ம இந்த ஏரியாலே வாழ்றவங்களுக்கு நிறைய தூசு, இந்த மண் தூசு எல்லாம் அவங்க வீட்டிலேயே படுது. அது நிறைய இந்த மூச்சு திணறல் அந்த மாதிரிலாம் கூட பிரச்சனை கூட வருது. ரோடு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3-4 மாசமா இப்படி இருக்கு. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வண்டிகளை போக முடியல, குழந்தைங்க போக முடியல. நிறைய டிராபிக் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. அடிக்கடி தண்ணி உடையுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 நாள் இங்க தண்ணி வரலைங்க. நாங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம், எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் நாங்க சொன்னோம். அவங்க எந்த ஸ்டெப் எதுவும் எடுக்கிற மாதிரி கிடையாது. எல்லா கட்சிக்காரங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா யாரும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒன்றும் வெள்ள சட்டை போட்டு நின்று தான் இருக்கிறாங்களே தவிர ஒருத்தர் இதுக்கு ஒரு வழியே பண்ணது கிடையாது. சும்மா நின்று ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. ஆனா கஷ்டப்படுறது நாங்க தான். எப்போ கேட்டாலும் உடனே முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு மேலதிகாரிங்க ஒரு நல்ல ஒரு வழியை பார்த்து ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்க.
சார் இந்த விளாங்குறிச்சி ரோடு இப்போ தோண்டி போட்டிருக்காங்க இல்லைங்களா சார், அது மறுபடியும் எப்போ சார் ரோடு போடுவாங்க அப்படி? இல்லை அது லிங்க் பண்ண வேண்டியது இருக்கு, லிங்க் பண்ணு போட்டுருங்க. ஆனா என்னன்னா சார், இப்போ 10 வருஷம் கழிச்சு இப்போதான் ரோடு போட்டிருந்தாங்க சார், புதுசா போட்ட ரோடு. ஆனா மறுபடியும் இப்போ தோண்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு இதா கேள்வியா இருக்குதுங்க சார் இங்க. இல்லை அந்த லிங்க் பண்ணுற போர்ஷன் மட்டும் தோண்டிருப்பாங்க, முடிச்சிருவாங்க. இது எப்போ சார் மறுபடியும் ரோடு போடுறதுன்னா எப்போ சார் போடுவோம்? வர வேண்டியது இது முடிதான் போட முடியுங்க, அந்த மான்சூன் முடிஞ்ச முன்னாடியும் போட முடியும். இப்போ நம்ம மழை வரனால டெம்பரரி போட்டு வச்சுருக்கோம். சரி சார், ஏன்னா அடிக்கடி விபத்துகள் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க சார். எல்லாம் மூடிடும், அது மோட்டர் உள்ள பண்ணி கொடுத்துருவாங்க.